என் தங்க பிள்ளையே, இந்த கோலத்தில் உன் கருப்பன் என்னை நீ கண்டுவிட்டால் உனக்கு ராஜயோகம்தான். என் தங்க பிள்ளையே, நீ பேரதிர்ஷ்டத்தை செய்திருக்கின்றாய். இந்த கருப்பனின் நெற்றி குங்குமத்தை தொடுகின்ற பாக்கியத்தை இருக்கின்றாய் அல்லவா? உன் அப்பன் என் நெற்றி குங்குமத்தை தொட்டு உள்ளே வந்து விட்டாய் அல்லவா? என் பிள்ளையே, இந்த கருப்பன் உனக்கு தரப்போவது வாக்கல்ல, உனக்கான வாழ்க்கை. என் பிள்ளையினுடைய வாழ்க்கை இந்த நிலையில் இருப்பதை கண்டு உன் கருப்பன் உன் வாழ்க்கையை நல்ல நிலையை உருவாக்கி கொடுப்பதற்காக வந்திருக்கின்றேன். கருப்பனுடைய அலங்காரமானது உன்னுடைய வாழ்க்கையில் உன் மனதிற்கு மிக பெரிய தெளிவை கொடுக்க போகின்றது. எந்த நம்பிக்கையில் இந்த கருப்பனை தொட்டாயோ, நீ எந்த நம்பிக்கையில் இந்த கருப்பனின் நெற்றி குங்குமத்தை தொட்டு விட்டாயோ, அதே நம்பிக்கையோடு இந்த கருப்பன் உனக்கு தருகின்ற வாக்கினையும் முழுமையாக கேள். என் தங்கமே, நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நடக்க இருக்கின்ற மிக பெரிய விஷயத்தை வெளிப்படையாக இந்த கருப்பன் உனக்கு சொல்ல போகின்றேன். என் தங்கமே, நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் அதை பற்றி தான் உன் அப்பன் உனக்கு நான் சொல்ல வந்திருக்கின்றேன். தங்க பிள்ளைக்கு ஒரு நாளும் ஆறுதல் கொடுக்க வேண்டும் என்று நடக்காத ஒரு விஷயத்திற்கு அப்பன் உன் வாழ்க்கையில் ஒருபோதும் கொண்டு வந்து சேர்த்ததில்லை. அப்பன் என்ன நடக்கப் போகின்றதோ அதை மட்டும்தான் உன்னிடத்தில் நான் சொல்லிக் கொண்டே இருக்கின்றேன். என் பிள்ளையே, நீ இதை சரியாக உணர்ந்து கொண்டாய். ஆனால் நிச்சயமாக இந்த கருப்பன் உன்னை தேடி வருவதற்கான நோக்கம் என்னவென்பதையும் புரிந்து கொள்வாய். தங்கமே, இந்த கருப்பனை இந்த கோலத்தில் கண்டதும் சட்டென என் நெற்றி குங்குமத்தை நீ தொட்டு விட்டாய் அல்லவா? என் குழந்தையே, உன் வாழ்க்கையில் நல்ல காரியம் ஒன்றை நடத்தி காட்டப் போகின்றேன். என் குழந்தையின் விருப்பத்தை ஒருபோதும் ஏமாற்ற மாட்டேன். இத்தகைய செயலை செய்ய சொல்கிறேன் என்றால் அது சாதாரணம் அல்ல. உன் வாழ்க்கையில் ஏதோ ஒரு விஷயம் மிக பெரிய திருப்பம் உனக்கு நடக்க இருக்கிறது என்பதை உனக்கு உணர்த்துவதற்காகத்தான். என் தங்கமே, எப்போதுமே மன சோகத்தில் இருந்து கொண்டிருக்கின்றாய். எதை இழந்தோம் என்று தெரியாமலேயே நீ வேதனையில் இருந்து கொண்டிருக்கின்றாய். இழந்து விட்டோமா, இல்லை நம் கையில் தான் இருக்கின்றதா என்ற சந்தேகம் எப்போது இருந்து கொண்டிருக்கின்றது. என் குழந்தையே, உன் கருப்பன் உன்னோடு இருந்து உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை எல்லாம் நடத்தி தரப் போகின்றான் என்கின்ற ஒரு மிகப்பெரிய உத்தரவாதத்தினை உனக்கு கொடுப்பதற்காக உன் கருப்பன் நான் வந்திருக்கின்றேன். நீ உன் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கையும் நீ என் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கையும் தான் உன்னுடைய வாழ்க்கையை காப்பாற்றும் என்பதை நீ மறந்துவிடக் கூடாது. எத்தனையோ கஷ்டங்கள், எத்தனையோ தீய சக்திகள் எல்லாம் உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கும் வேளையில் அவற்றை எல்லாம் தடுத்து நிறுத்தி இப்போது ஒரு கஷ்டம் உனக்கு வருகிறது என்பதை நீ தெரியாமல் உன்னை காத்து கொண்டிருக்கின்றேன் என்பதை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, ஒன்றை நன்றாக நினைவில் வைத்துக்கொள். தவறு என்பது உணராதவரை மட்டும்தான் அது தவறாக இருக்கும். மனதார உணர்ந்து விட்டால் அது தவறு கிடையாது என்பதை நீ நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கையில் பட்டதும் போதும், அனுபவித்த வேதனைகளும் போதும். எல்லா கஷ்டங்களும் மாறி மாறி என் குழந்தைக்கு நிச்சயமாக மிக பெரிய மாற்றத்தை ஒன்றை காண தயாராக இருக்கு. இன்றிலிருந்தே உன்னை தயார்படுத்திக் கொள். எந்த ஒரு குழந்தை எத்தனை கஷ்டத்தை கொடுத்தாலும் அத்தனை சோதனைகளையும் தாண்டி நம் கருப்பன் நமக்கு கொடுப்பார். எத்தனை காலமானாலும் காத்து கொண்டிருப்போம் என்று அத்தனை வேதனையிலும் அத்தனை கஷ்டத்தையும் சுமந்து கொண்டு என் மீது கொண்டிருக்கின்ற அன்பில் ஒருபோதும் மாறாமல் சிறிய அளவுக்கு கூட என் மீது சந்தேகம் கொள்ளாமல் இருக்கின்றதோ அந்த குழந்தையின் வாழ்க்கையில் வெற்றியினை அதிசயத்தை போல வெகு விரைவாக பெற்றுக்கொள்வார்கள்.
தங்க பிள்ளையே, அதிசயங்கள் வாழ்க்கையில் நடப்பது என்பது அறியாத சமயத்தில் தான் நடக்கும். நீ எத்தனை முறை இது போன்று உன் வாழ்க்கையில் சந்தித்திருக்கின்றாய் என்று என் குழந்தை நீ சிந்தித்துப் பார். உண்மையும் நேர்மையும் உள்ள என் குழந்தை இதை அடிக்கடி பார்த்திருப்பார்கள். அவர்களின் வாழ்க்கையில் பல மாற்றங்களை நான் ஏற்படுத்தி கொடுப்பேன். உனக்கும் உன் வாழ்க்கையில் இதுவெல்லாம் நடக்க வேண்டும் என்று விரும்பினால் நீ இந்த கருப்பனின் வாக்கினை கேட்டு அதன்படி நடந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, அத்தனை கஷ்டங்களையும் கடந்து அவர்களுக்கு கொடுக்கின்ற வெற்றி அவர்களுக்கு நம்ப முடியாத மிகப்பெரிய வெற்றியாக இருக்கும் போது என்று சொல்கின்ற அளவிற்கு வாழ்க்கையில் சந்தோஷத்தை அள்ளி கொடுப்பேன். கருப்பன் என் குழந்தைகளை கஷ்டத்தில் பார்க்க விரும்பவில்லை. உன்னுடைய வேலையிலே நானும் பங்கெடுத்துதான் கொண்டிருக்கின்றேன் என்று முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை அவ்வளவு எளிதாக இந்த கருப்பன் தவிக்க விட மாட்டான். உனக்கு வருகின்ற கஷ்டங்களில் பாதி என்னிடம்தான் இருக்கின்றது என்பதை நீ மறந்து விடாதே. எல்லாம் நல்லதாகவே என் குழந்தைக்கு நடக்கும். குழந்தைக்கு இந்த கருப்பனின் ஆசீர்வாதம் எப்போதுமே உண்டு.